வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுறேன். இன்னைக்கு மக்காச்சோளத்தின் நன்மைகளை பார்ப்போம். மக்காச்சோளம் பல நன்மைகள் உள்ளன. இது ஒரு சிறந்த ஊட்டச்சத்து மூலமாகும். இது கான்னு சொல்றோம். இது இருதயம், செரிமானம், கண் ஆரோக்கியம், உடல் எடை குறைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு நன்மை பயக்கின்றது. உடல் எடையை கட்டுப்படுத்தவும், ரத்தத்தில் சர்க்கரை அளவை ஒருமுகப்படுத்தவும் உதவும். இதய ஆரோக்கியத்திற்கு உதவும். இதில் உள்ள போலேட், பொட்டாசியம் போன்ற தாவர ஸ்டீராய்டுகள் உள்ளன. இவை இதய ஆரோக்கியத்தை அபாயத்தை குறைக்க உதவும். செரிமானம் சோளத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்துக்கு உதவும். மேலும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது. கண் ஆரோக்கியத்தில் சோளத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றது. இதில் உள்ள சாந்தனின், லூட்டின் போன்ற ஆக்சினேட்டின் நிறமிகள் உள்ளன. இவை கண் பார்வையை தெளிவாக்கவும் கண் கூர்மையாக்கவும் மேம்படுத்துகின்றது. மேலும் எடை மேலாண்மைக்கு சோளத்தில் உள்ள நார்ச்சத்து வயிறு நிரம்ப உதவுகிறது. இதனால் உடல் எடை கட்டுப்படுத்த உதவுகிறது. மேலும் ஒரு நோய் எதிர்ப்பு மண்டலமாகவும் உள்ளது. அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எலும்பு ஆரோக்கியம் மெக்னீசியம் உள்ளது. இது எலும்புகளை வலுவடைய செய்கின்றது. இரத்த சோகை வைட்டமின் மற்றும் தாதுக்கள் இரத்த சோகையை தடுக்க உதவுகின்றது. இது மற்றும் புற்றுநோய், கண் பார்வை ஆகியவற்றுக்கு ஒரு நன்மை புரிகிறது. மக்காச்சோளத்தில் மக்னீசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், விட்டமின் பி சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது. தயமின், நியாசின் போன்ற ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. பீட்டா கரோட்டின், பொருமெலிக் அமிலம், ஆஸ்கார்பிக் ஆசிட், ஃபோலிக் ஆசிட் இதய மற்றும் எலும்புகளுக்கு நல்லது. இது மலச்சிக்கலை தடுத்து எளிதில் சீரணமாகவும் செய்கின்றது. மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து குடலுக்கு நன்மை புரிகின்றது. குடலில் உள்ள வயிற்று புற்றுநோய்களை தடுக்கின்றது. இது கருவுற்ற பெண்கள் சாப்பிடலாம். இதனால் அதிக சத்துக்கள் அவர்களுக்கு கிடைக்கும். மேலும் வறுத்த சோளம், வேக வைத்த சோளம், பாப்கார்ன், சோள மாவு போன்றவை நன்மை புரியும். சோளம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. எனவே அனைவரும் சாப்பிட்டு இது நன்மை அடையலாம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.